கடலூரில் அப்பர் கரையேறிய இடத்தில் சுமார் 1.5 டன் எடையுள்ள அப்பர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழகத்தை ஆண்ட மகேந்திரவர்ம பல்லவ மன்னர் திருநாவுக்கரசர் எனும் அப்பர் அடிகளாரை கருங்கல்லில் கட்டி கடலில் வீசினார். அப்போது நமச்சிவாய பதிகம் பாடி அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு அப்பர் கரை சேர்ந்தார் என புராணங்கள் கூறப்படுகின்றது. அந்த இடம்தான் கடலூர் முதுநகர் அருகே உள்ள புதுவண்டிபாளையத்தில் உள்ள கரையேறி விட்ட குப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்பர் கரையேறிய இடத்தில் அவருக்கு தனியாக கோவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக சுமார் 1.5 டன் எடையுள்ள அப்பர் சிலை கல்லால் ஆன கயிறு கட்டப்பட்டது போன்ற சிலை வடிவமைக்கப்பட்டு அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அப்போது கிரேன் மூலம் பக்தர்கள் சூழ கைலாய வாத்தியங்கள் முழங்க அந்த சிலை அப்பர் கரையேறிய குளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.